அமெரிக்க நாடாளுமன்றத்துல நம்ம பிரதமர் நரேந்திர மோடி 2வது முறையாக பேசியிருக்காரு. அந்த நாடாளுமன்றத்துக்குள்ள வர்றப்பவே எம்பிக்கள் எல்லாரும் மோடி மோடி மோடின்னு சொல்லிட்டு இந்த கோஷங்கள்லாம் வந்து எழுப்புனாங்க. அதே கூஸ்பம் மூமெண்ட்ஸ்ல போய் 1 மணி நேரம் அந்த ஆங்கிலத்துல வந்து பேசியிருக்காரு. என்ன பேசுறான்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்தியாவில நாடாளுமன்றத்துல எத்தனை முறை கலந்துகிட்டாரு அவரு? எவ்வளவு நேரம் பேசியிருப்பாரு அதிகபட்சமா? பெரும்பாலும் ஆப்சென்ட் ஆயிருக்காரு. ரொம்ப ஆவேசமா பேசுறதுன்னா காங்கிரஸ் எதிர்த்து ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. அங்க போய் வந்து ஆனா நம்ம இந்தியா அமெரிக்கா நட்புறவை பத்தி ரொம்ப பேசியிருக்காரு நிறைய. ஃபியூச்சர் இஸ் ஏஐ அமெரிக்கா அண்ட் இந்தியான்னு சொல்லி டைமிங்கா ரைமிங்கா எல்லாம் பேசி வந்து ஸ்கோர் பண்ணாரு. கேட்க நல்லாதான் இருந்தது. அதெல்லாம் வந்து தாண்டி மனித குல வரலாற்றிலேயே மிகப்பெரிய எதிரி பயங்கரவாதம் தான். பயங்கரவாதத்தை ஒழிக்கிறதுல துளி கூட இறக்கம் காட்டக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்க்கணும், இந்தியாவை எதிர்த்துட்டு இருக்கு, அமெரிக்கா வந்து எதிர்த்துட்டு இருக்குங்கிறத பேசியிருந்தாரு. அதே மாதிரி உக்ரைன் வார் முடிவுக்கு வரணுங்கிறதையும் பேசியிருந்தாரு. அமைதி வந்து பேச்சுவார்த்தை மூலமாக திரும்பணும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருந்தாரு. அமெரிக்காவில் வசிக்கிற நிறைய பேருடைய வேர்கள் வந்து இந்தியா தான். இந்த சபையிலேயே கூட நிறைய இந்தியர்கள் வந்து இருக்கீங்க. எனக்கு பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருல்ல, அவரு கூட அந்த அவங்களுடைய ரூட் கூட இந்தியா தான் சொன்ன உடனே கமலா ஹாரிஸ பேரை குறிப்பிடாம சொன்னது வந்து பயங்கர ஹைலைட்டா இருந்தது. மொத்தம் 15 முறை ஸ்டாண்டிங் அவேஷனே கிடைச்சிருக்கு. பிரதமர் மோடி வந்து பேசுறவ எம்பிக்கு எழுந்து நின்று வந்து கைத்தட்டாங்க. அதெல்லாம் தாண்டி இந்தியாங்கிற அந்த வார்த்தையை 37 முறையும், வேர்ல்டு அப்படிங்கிற வார்த்தை 24 முறையும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை 18 முறையும், டெமோக்ரஸி 14 முறை உச்சரிச்சிருக்காரு. உலகத்துக்கே டெமோக்ரஸியோடைய தாய், ஜனநாயகத்துடைய தாய் அப்படின்னா அது இந்தியா தாங்கிறத குறிப்பிட்டு இருக்காரு. அப்புறம் பாடத்திட்டத்துல இருந்து டெமோக்ரஸியை எடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. அவங்களுக்கு தெரியாது இல்ல, அங்க தெரியாதுங்கிறனால சொல்லியிருக்காரு. இது தாண்டி அந்த ஜனநாயகம் அப்படிங்கிறது, ஜனநாயகத்துக்கு அழகு எது அப்படின்னா மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது தான் அழகு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மணிப்பூர் மக்கள் உணர்வுகளை வந்து அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கு இடையில வந்து அந்த ஒரு டிஷர்ட் கொடுத்தாரு பாத்தீங்களா பைடன், அவர் பேசியிருந்தார்ல, ஏஐ அமெரிக்கா இந்தியான்ட்டு, அது உடனே டீஷர்ட் அடிச்சு கொடுத்துட்டாங்கப்பா. நாடோடி படங்கள்ல அப்பதான் போட்டோ எடுத்துருப்பாங்க, உடனே ஃபிளெக்ஸ் போர்ட் அடிச்சிருக்க மாதிரி இப்பதான் அதை பேச அதுக்குள்ள டீஷர்ட் ரெடி ஆயிடுச்சா? டெக்னாலஜி இல்ல, முன்னாடியே அந்த என்ன பேச போறாருங்கிறது கொடுத்துருப்பாங்க பைடனுக்கு, அதனால அடிச்சிட்டாரு போல. ஆனா வந்து அவர் பேசியிருந்தார்ல, அவர் பேசுறதுக்கு முன்னாடி அங்க போய் இறங்கினார்ல அமெரிக்கால, அப்பவே வந்து 75 எம்பிக்கள் பைடனோட அந்த ஜனநாயக கட்சியை சேர்ந்த 75 எம்பிக்கள் வந்து கடிதம் எழுதியிருந்தாங்க. அந்த கடிதத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க மோடியோட தனிப்பட்ட முறையில பேசும்போது அங்க இந்தியாவில் இருக்கிற மனித உரிமை மீறல்கள், அப்புறம் ஜனநாயக நெறிமுறைகள்ல இருக்க பிரச்சனைகள் பத்தி நீங்க பேசணும். அந்த மத சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது அங்க அதிகமாகிக்கிட்டே இருக்கு, பத்திரிகையாளர்களுக்கு வந்து நசுக்கப்படுறாங்க, இது எல்லாத்து குறித்தும் நீங்க கேள்வி எழுப்பணும்னு சொல்லி 75 பேர் அவர் போய் இறங்கின அன்னைக்கே எழுதியிருந்தாங்க. இப்போ அவர் நாடாளுமன்றத்துல பேசினதை வந்து 6 எம்பிக்கள், பைடன் கட்சியை சேர்ந்த 6 எம்பிக்கள் புறக்கணிச்சு அவங்களும் கூட்டா வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. நம்ம அவரை பேச அனுமதிச்சது நம்ம நாடாளுமன்றத்துல அப்படிங்கிறதே வந்து பத்திரிகையாளர்களோட குரல்களும் சிறுபான்மையினர்களோட குரல்களும் ஒடுக்கப்பட்டதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டமாவே அறிக்கையில சொல்லியிருக்காங்க. நம்ம அரசியல் லாபத்துக்காக இந்த அளவுலாம் தியாகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. பத்திரிகையாளர் பத்தி பேசுறப்ப மோடி வந்து அந்த பிரஸ் மீட்ல 2 கேள்வி தான் பதில் சொல்லியிருக்காரு. ஒன்னு வந்து இங்கிருந்து போன ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்வி, இன்னொன்னு அமெரிக்கன் ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்வி. அந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையோட அந்த பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி, இந்த 2 கேள்வி தான் பேசியிருக்காரு. இதே மாதிரி முன்னாடி ஒபாமாவோட பேசும்போது 2 கேள்வி தான் பதில் சொல்லியிருந்தாரு. அதுக்கு மட்டும் தான் வந்திருக்கேன். ஆமா, வெள்ளை மாளிகைக்கு வெளியே வந்து போராட்டமும் நடந்துட்டு இருந்தது மோடிக்கு எதிராக. அங்க நிறைய இந்த பதாகைகள்லாம் பார்க்கும்போது கிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, மோடி நாட் வெல்கம் அப்படின்லாம் வச்சு போராடிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பெரும்பான்மையா வந்து அங்க இருக்க இந்திய அமெரிக்கர்கள் அவருக்கு வரவேற்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. அங்க அவங்க முன்னாடி பேசும்போது சில விஷயங்களை பேசியிருக்காரு. அந்த ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்துல வந்து மத்திய அரசு நிதி உதவியோட அங்க ஒரு தமிழ் இருக்கை அமைப்போம் அப்படின்னு சொல்லி தமிழையும் அங்க கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அந்த H1B விசா இருக்குல்ல, அது வந்து இனிமே நீங்க வந்து புதுப்பிக்க வேணாம், அங்கே அமெரிக்காலே வந்து ரினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பையும் அவர் வெளியிட்டு இருக்காரு. இதுக்கு அமெரிக்கா வந்து கொஞ்ச நாளாவே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது நிறைய அங்க உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இருக்கு. நிறைய பேருக்கு பயனுள்ளதாகவும் வந்து இருக்கும். நிறைய பேர் அந்த விசா கிடைக்கிறதுக்காக ரொம்ப காத்துலாம் இருந்தாங்க. ஆமா, இங்க வந்துட்டு போற மாதிரி இருந்துச்சு. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அதை ரினியூ பண்ணுவாங்க. இப்ப அங்க இருந்தே பண்ணிக்கலாம்னு சொன்னதுனால கொஞ்சம் வசதியா இருக்கு அப்படின்னு தான். அதனால மோடி எதுவும் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, தமிழை பத்தி சொன்ன இருக்கைகள்லாம் அமைக்கிறாருன்ட்டு
மொழி பத்தி விவாதம் வந்துச்சுன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களோட வார்த்தை வைங்க, உலகத்துக்கே தொன்மையான மொழி தமிழ் மொழி தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு அமெரிக்கால. அமெரிக்காலயும் அங்க தமிழ் ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு. கேட்டா நல்லாதான் இருக்கு நமக்கு. ஆமா, அது உண்மையும் கூட தானே, அதனால அவரு அதை சொல்லியிருக்காரு. அதை தாண்டி வந்து ஒபாமா பேசியிருந்தாருல, அதுவும் இப்ப சர்ச்சையா இருக்கு இந்தியால. ஒபாமா வந்து ஒரு பேட்டியில குறிப்பிடுறாரு, இந்தியால இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படணும், அப்படி பாதுகாப்பு வழங்கப்படலைன்னா இந்தியா வந்து பிளவுபட்டுரும் கருத்தை வந்து முன் வச்சிருந்தாரு. மோடி இருந்துச்சு இதான் நான் பேசுவேன்னு வந்து சொல்லியிருந்தாரு. இந்த கருத்துக்கு இங்க இந்தியாவில பயங்கர எதிர்ப்பு. பிஜேபி ஆட்கள்லாம் எடுத்துக்கிட்டு அதை எப்படி ஒபாமா அப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து கருத்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இதை எடுத்துட்டு ஒரு பத்திரிகையாளர் வந்து அசாமோட சிஎம் அட்டாக் பண்ணி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அசாம்ல வந்து பிஜேபிக்கு எதிராகவோ இல்ல அந்த ஆட்சிக்கு எதிராகவோ யாராவது கேள்வி எழுப்புனாங்கன்னா உடனே அவங்க மேல எஃப்ஐஆர் வந்து போடுறாங்களாம். ஆமா, அதுவும் அசாம்ல பேசினவங்க மட்டும் இல்ல, குஜராத் எம்எல்ஏ ஜிக்னேஷ் மெவானியே அவங்க தான் அரெஸ்ட் பண்ணாங்க. எந்த மாநிலத்துல பேசினாலும் ஃபர்ஸ்ட் அசாம்ல கேஸ் வரும். அதாவது டாக் பண்ணி எப்ப நீங்க வந்து ஒபாமா மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் சர்க்காசமா கேள்வி கேட்க அசாமுடைய சிஎம் ஹிமந்தா பிஸ்வா வந்து பதில் சொல்றாரு, இங்கேயே வந்து உசைனி ஒபாமாக்கள் நிறைய பேர் இருக்காங்க, முதல்ல அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் வெளிநாடு போய் வாஷிங்டன்ல பாக்கலாங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. அவர் பேசி முடிச்சு 24 மணி நேரம் கூட ஆகல ஒபாமா பேசி முடிச்சு, அதுக்குள்ள திருப்பி வந்து மதத்தின் பேரால ஒரு சர்ச்சை இங்க நடக்குது. ஆமா, பராக் ஒபாமாவோட முழு பேர் வந்து பராக் ஹுசைன் ஒபாமா. ஆனா வந்து அவரை இவ்வளவு நாள் வந்து நம்ம எல்லாம் பராக் ஒபாமான்னு தான் பாத்துட்டு இருந்தோம். இப்ப வந்து ஹுசைன் ஒபாமான்னு சொல்லிட்டு ஒரு மத அடையாளப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியில இருக்கவங்க எல்லாம் வந்து ட்வீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மோடி அங்க வந்து மத பாகுபாடு இல்லைன்னு பேசுறாரு. இங்க பாஜகவோட சிஎம்ஏ வந்து இப்ப மத சண்டையை கிளப்புற மாதிரி ஹுசைன் ஒபாமான்னு ஒரு அடையாளப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்குது. ஆனா இந்த சர்ச்சைகள்லாம் இங்க போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு எகிப்துக்கு வந்து பிரதமர் மோடி அங்க அமெரிக்கால இருந்து கிளம்பி போயிருக்காரு. அங்க 2 நாள் பயணம் முடிச்சுட்டு திரும்ப இந்தியா வருவாரு. ரொம்ப டயர்டா இருக்கும்ல அவருக்கு. 5 நாட்கள் சுற்றுப்பயணம், நிறைய பேர் கூட பேசி டயர்டா வருவாரு. அதெல்லாம் தாண்டி டயர்டா வந்தா கூட மணிப்பூரை பத்தி தெரிஞ்சு போற அவரு. ஆமா, இருக்காங்களா அவருக்கு? ஆமா, தெரிஞ்சுக்கிட்டாலும் பேசி ஆகணும். இங்க வந்தோடனே அமித்ஷா வேற அனைத்து கட்சி கூட்டம்லாம் இன்னைக்கு போட்டிருக்காரு. அனைத்து கட்சி கூட்டம் இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எதிர்கட்சி காங்கிரஸ் என்ன வந்து சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு வந்து அந்த கலவரத்தை பத்தி பெருசாவே நினைக்கவே இல்லை, அதான் பிரதமர் மோடி இந்தியாவில் எல்லா சமயத்துல வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த மக்கள் மேல அக்கறையே கிடையாதுங்கிறதா ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. பட் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி என்ன முடிவெடுக்க போறாங்கிறது தெரியல. குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவாங்களா, கொண்டு வந்தாங்கன்னா அவங்க கெட்ட பேர் வரும், 2024 தேர்தலில் பாதிக்கும். இவங்க வந்து தேர்தல நோக்கிய நகரும் கட்சி தான் பிஜேபி. ஆமா, அதனால வந்து இங்க வந்து என்ன பண்ண போறாரு பிரதமர் மோடிங்கிறத பாக்கணும். இருந்தாலும் இந்த எதிர்கட்சிகளை பத்தி பேசும்போது எல்லாரும் பாட்னால நேத்து ஒண்ணு கூடி நாங்க வந்து பாஜகவை வீழ்த்துறதுக்கு தான் இந்த மீட்டிங் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. நிதிஷ்குமார் தான் அதோடைய ஒருங்கிணைப்பாளர், ஆர்கனைசர். பாட்னால வந்து நடந்திருக்கு. நிதிஷ்குமார் வந்து என்ன சொல்றாருன்னா, எங்களுக்குள்ளார ஒற்றுமை இருக்கு, பிஜேபி வீட்டுக்கு அனுப்பணுங்கிறதுல எல்லாரும் மும்முனைப்பட தான் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ராகுல் காந்தி பேசுறப்ப சில கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இருக்கு, ஆனா எங்களுக்குள்ள நெகிழித்தன்மை வந்து இருக்குங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஓகே, ஆமா, நாங்க ஒன்னா இருப்போங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. மம்தா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து அடுத்து வந்து நம்ம பிஜேபி வந்து ஆட்சியில இருந்து அகற்றலைன்னா அடுத்து நடக்க போறதுதான் கடைசி தேர்தல், 2024 அப்புறம் தேர்தலே இல்லாம பண்ணிடுவாங்க, அதனால நம்ம ஒன்னா இருக்கணும்ங்கறத அவங்க பேசியிருந்தாங்க. சொல்லிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சொல்லிருக்காங்க. ஆமா, ஞாபகம் வச்சுக்குவோம். அப்புறம் வந்து அப்ப நீங்க சொன்னீங்கல்ல அப்படின்னு மம்தா கிட்ட கேள்வி எழுப்பலாம். இன்னொன்னு வந்து இங்கதான் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இங்க வந்துட்டு தான் பிரஸ் மீட் கொடுத்தாரு. நாங்க கலந்துக்க முடியல, ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் என்ன திரிச்சிட்டாங்கன்னா அதை வந்து இல்ல புறக்கணிச்சிட்டாரு, அவருக்கு அந்த கூட்டணியில் உடன்பாடு கிடையாது மாதிரி சொன்னாங்க. இல்ல அவர் வந்து ஃபிளைட்டுக்கு முன்னாடியே புக் பண்ணி வச்சிருந்தாங்க, முன்னாடியே கொடுத்துருந்தாங்க, ஒரு 7-8 மணிலாம் இங்கே லேண்ட் ஆயிடுவாரு அப்படின்னு. ஆமா, அவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் அந்த கூட்டத்துல என்ன பேசினேன்னா, இதை ஒருங்கிணைக்கிறதுக்கு நடவடிக்கை குழு ஒண்ணு அமைக்கணும் அப்படிங்கறத நான் முக்கியமா வச்சிருந்தேங்கிறத சொல்லியிருந்தாரு. இதே மாதிரி எல்லா தலைவர்களுமே ஒரு மாதிரி ஒற்றுமையா இருப்போங்கிறதான் பேசியிருந்தாங்க. ஆம் ஆத்மி தலைவர் கெஜ்ரிவாலை தவிர. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆளுநருக்கே அதிகாரம்னு மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சு, அதை காங்கிரஸ் எதிர்க்கணும்னு நான் வலியுறுத்தினேன், கேட்கல. இந்த எதிர்கட்சி கூட்டத்துல பல கட்சிகளும் வலியுறுத்தினாங்க, அப்பயும் காங்கிரஸ் வந்து கேட்கல. அதனால வந்து இந்த கூட்டணி காங்கிரஸ் இருக்க கூட்டணியில நாங்க இருக்க முடியாது அப்படின்னு இப்பவே கொஞ்சம் பிச்சுக்கிட்ட மாதிரி தான் பேசியிருக்காரு. ஓகே, 16 பேர்ல ஒரு விக்கெட் இப்ப அவுட், 15 பேர் இருக்காங்க. இன்னும் வரும் மாதங்கள் எத்தனை பேர் பிச்சுக்கிட்டு போறாங்க, இல்ல அப்படியே இருக்குமோ அப்படிங்கிறது போக தெரியும். பட் ஆனா என்னன்னா, ஒரு கட்சி இங்க பாரு எவ்வளவு கூட்டணி போட்டு சாய்க்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்குள்ள முதல்ல ஒற்றுமை இருக்கணும், அப்படின்னாதான் ஏதாவது கொஞ்சமாவது பண்ண முடியும். ஆமா, ஆனா அந்த கூட்டத்துல இவ்வளவு பேசியிருக்காங்க, லாலு பேசினதான் ஹைலைட்டா போயிட்டு இருக்கு. அவர் வந்து இது வந்து கூட்டணி வந்து
தேர்தல் கூட்டணியா இல்ல திருமணத்து பேசுறது கூட்டணியா? சர்க்காசமா எப்பயுமே ஆள் வந்து சர்க்காசமா தான் பேசுவார்னு வச்சுக்கோங்களேன். ராகுல் வந்து சீக்கிரம் வந்து திருமணம் வந்து பண்ணிக்கணும், அம்மாவோட சுமையை வந்து இறக்கி வைக்கணும். இப்ப அந்த பாத யாத்திரை வந்து போனப்ப வந்து எல்லாருமே ராகுலுக்கு எப்ப கல்யாணம் தான் கேட்டாங்க. அவருமே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு கிடைச்சாங்கன்னா கல்யாணம் பண்ணி தான் சொன்னாரு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க, நாங்களாம் சொல்றோம்ல, சீக்கிரம் கல்யாணத்துல வந்து சாப்பிடணுங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தாரு. ராகுல் வந்து அப்படியே கூச்சமா அப்படியே ஒரு மாதிரி சொன்னேன், கல்யாணம் இப்ப கேட்டியா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. இப்போ ஒன்னும் கெட்டு போகல, இப்பயும் நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கறதான் சொல்லியிருந்தாரு. 53 வயசு தானங்க ஆகுது, அதெல்லாம் கல்யாணம் பண்ற வயசு தான் இருக்காரு. ஆமா, கல்யாணம் பண்ற வயசு தான் இருக்காரு. அடுத்த கூட்டம் வந்து ஷிம்லால வந்து காங்கிரஸ் தலைமையில நடக்க போகுது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த எதிர்கட்சிகள் கூட்டம் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யாரு பிஎம்ங்கிறது பேசல. இன்கேஸ் பேசியிருந்தாங்கன்னா ஒரு விக்கெட் போச்சுல, 4-5 விக்கெட் சரிஞ்சிருக்கும். ஆனா வந்து ராகுல முன்னிறுத்த மாட்டாங்க, கார்கேவை முன்னிறுத்த வாய்ப்பு இருக்குன்னு பேச்சுகள் அடிபடுது. ஆமா, அவரை முன்னிறுத்தினாங்கன்னா மேபி எல்லா கட்சிகளும் ஆதரிக்கலாம். ஆமா, எல்லாருமே ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. அப்ப நிதிஷ்குமார் நான் என்ன பண்றது அப்படின்னு அவரும் கேட்பாரு. நிதிஷ்குமார் ஸ்டேட்மெண்ட் முன்னாடியே கொடுத்துருக்காருல்ல, எனக்கு பிஎம் ஆகணும் ஒரு ஆசை கிடையாது, மோடி வீட்டுக்கு அனுப்பணும், பிஜேபி வந்து வீழ்த்தணுங்கிறத என்னோட ஆசைங்கிற குறிப்பிட்டிருக்காரு. இப்ப வந்து நான் தான் பிஎம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பிரச்சனை வெடிக்குமா இல்லையா? அவர் பல முறை பல விஷயங்களை சொல்லிட்டு மாத்திருக்காரு. பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வச்சாரு, இப்ப திரும்பியும் அதை தான் சொல்லியிருக்காரு, வைக்க மாட்டேன்ட்டு. ஓகே, பாப்போம் என்ன பண்ண போறாங்கன்ட்டு. மோடி அமெரிக்கா பயணத்தை வச்சு பிஜேபிக்கு எதிர்கட்சிகள் ஒரு கேங் வாரி சோசியல் மீடியால வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு ட்விட் வந்து பயங்கரமா ஷேர் ஆகிட்டு இருக்கு. அமெரிக்காவை சேர்ந்த முன்னாள் மேயர் ஒருத்தர் டிம்ங்கிறவர் என்ன பண்ணிருக்காரு, சேம்லெஸ் செல்ஃபின்னு போட்டு நரேந்திர மோடி டேக் பண்ணியிருக்காரு. நரேந்திர மோடி தேங்க் பண்ணியிருக்காரு. உடனே பாத்தீங்களா, இவருக்கு வந்து சேம்லெஸ் சொல்லி விட அதை எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு போட்டிருந்தாங்க. சேம்லெஸ் செல்ஃபினா இதை பத்தியும் கவலை இல்லை எனக்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்டிருக்காரு டிம். ஆமா, எதை பத்தியும் கவலைப்படாம போஸ்ட் பண்ற ஒரு செல்ஃபி அப்படிங்கறது அதோட மீனிங். ஆனா இதை எடுத்து இப்படி டேமேஜ் பண்ணிருக்காங்க. ஆமா, புரியாம நன்றி சொல்லியிருக்கீங்களேன்ட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ரஷ்யாவுக்கு போனோம்னா அங்க புதினுக்கும் அந்த வேக்னர் குரூப்புக்கும் பெரிய சண்டை போயிட்டு இருக்கு. வேக்னர் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரைவேட் ஆர்மி, அதை ஹையர் பண்ணி வந்து உக்ரைன் போர்ல இவங்க யூஸ் பண்ணி இருந்தாங்க. ரஷ்யன் ஆர்மி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க மேலே ரஷ்யன் ஆர்மி வந்து தாக்குதல் நடத்துது அப்படின்னு சொல்லி வேக்னர் குரூப் வந்து ரஷ்யாவுக்கு எதிராகவே திரும்பிட்டாங்க. ரஷ்யாவுக்கு எதிராக சில நகரங்களை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாக்குள்ளே ஒரு உள்நாட்டு போர் ரேஞ்சுக்கு உள்ளலாம் வந்துட்டாங்க. இப்ப புதின் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இதுவே தேச துரோகம், நாட்டுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் பார்த்தோன்னா சுற்றுங்கன்னுலாம் உத்தரவு போட்டிருக்கதா தகவல் வந்துட்டு இருக்குது. வேக்னர் குரூப்போட தலைவரும் என்ன பேசியிருக்காருன்னா, சீக்கிரமே புது பிரசிடென்ட் வந்து ரஷ்யாவுக்கு வரப்போறாரு, இவங்க தப்பான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க, முதுகுல குத்துறாங்க அப்படின்லாம் வந்து அவங்களும் பேசியிருக்காங்க. ஸோ அந்த வேக்னர் குரூப்புக்கும் ரஷ்யன் ஆர்மிக்கும் ஒரு பெரிய சண்டை வந்து போயிட்டு இருக்கு. உக்ரைன் போர் இன்னொரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, இதுவும் நடந்துட்டு இருக்குது. ஓகேனா போர் முடிவுக்கு வரணும், அதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் பிரார்த்தனையும். ஓகே, இன்னொரு பக்கம் நம்ம இந்தியாவுக்கு வருவோம். பிரசிடென்ட் இருக்காங்கல்ல, மோடி அங்கெல்லாம் பேசுறாரு, பட் புதிய நாடாளுமன்றத்துல வந்து அழைப்பே விடுக்கப்படல பிரசிடென்ட்டுக்கு. ஆமா, அவங்க வரல. சரி, அதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிஐல வந்து திரிணாமுல் காங்கிரஸ் தரப்புல இருந்து ஆர்டிஐ போட்டிருந்தாங்க. அந்த ஆர்டிஐக்கு இப்ப பதில் வந்திருக்கு. அந்த ஆர்டிஐல என்ன கேள்வி அப்படின்னா, பிரதமரோ இல்ல பிரதமர் அலுவலகத்துல இருந்தோ லோக்சபா ஸ்பீக்கர் கிட்ட இருந்தோ உங்களுக்கு அழைப்பு வந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி எந்த அழைப்பும் வரல அப்படிங்கறது அந்த பதில்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த ராஷ்டிரபதி நாடாளுமன்றத்துக்கு ஒரு ஃபார்மலா கூட ஏன் இன்வைட் பண்ணல அப்படின்னு வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இந்த ஆர்டிஐ வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் லேடினா அது வந்து முர்மு தான், அவங்களே கூப்பிடலையா. ஆமா, டெமோக்ரசி. ஆமா, பழங்குடி இன தலைவர்னு சொல்லி எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. ஆனா வந்து அவங்கள கூப்பிடல. அங்க வேற சாதி பாகுபாடு இல்லைன்னா பேசிட்டு வந்திருக்காரு. இப்ப அதை வச்சு வேற எதிர்கட்சிகள் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, சரி, அங்கதான் இருக்கட்டும். கேரளா பக்கம் வருவோம். ஓகே, கேரளால வந்து முன்னாள் காங்கிரஸ் தலைவர் மேல எஃப்ஐஆர்லாம் போட்டு கைது எல்லாம் பண்ணிருக்காங்க. ஜாமீன் வெளியே வந்துட்டாரு அவரு. ஆமா, காங்கிரஸ் தலைவர் சுதாகரனை தான் வந்து கைது பண்ணிருக்காங்க. மோன்சன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மோசடி பண்ணி 2021 வந்து அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. அவர் பல மோசடிகள், கடன், வட்டி இல்லா கடன் வாங்கி தரேன், இந்த மாதிரிலாம் சொல்லி அவர் நிறைய மோசடி பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அவர் மேல இன்னொரு கேஸ் வந்திருக்கு இப்ப சமீபத்துல. அனூப் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கேஸ் கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, 25 லட்சம் என்கிட்ட மோசடி பண்ணியிருக்காரு, அதுல 10 லட்சத்தை வந்து
காங்கிரஸ் மாநில தலைவர் சுதாகரனுக்கு வந்து அவர் கொடுத்துருக்காருன்ட்டு அவர் அந்த புகார்ல சொல்லியிருந்தாரு. அதன் அடிப்படையில தான் கைது பண்ணி சுதாகரனை ஒரு 8 மணி நேரம் விசாரிச்சாங்க. விசாரணைக்கு அப்புறம் கைதும் பண்ணிட்டாங்க. கைது பண்ணி நைட்டே வந்து அவர் ரிலீஸ் ஆயிட்டாரு, ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு. இருந்தா கூட காங்கிரஸ் வந்து இதுக்கு கடுமையா எதிர்வினையாற்றிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து ஆளும் கட்சி வந்து எங்களை உள்ள தூக்கி வச்சுட்டாங்க, இது வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை, ஆனா ஈஸியா வெளியே வந்துருவார் அவரு, ஏன்னா ஆதாரமே இல்லை இதுக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சனி ஞாயிறு இந்த 2 நாட்களும் வந்து கருப்பு தினமா காங்கிரஸாரெல்லாம் அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஃபைட் வந்து அங்க எதிரொலிக்குமா எதிர்கட்சி கூட்டத்துல? ஆமா, ஒற்றுமை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இங்க ஒவ்வொரு மாநிலமா சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெருசா பேசுவாங்க இந்த மாதிரி ஒண்ணு கூட்டுற சமயத்துல. ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா, கேரளால வந்து ஒரு 13 யூடியூபர் வீடுகள்ல வந்து வருமான வரித்துறை ரைடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய வரி ஏய்ப்புலாம் வந்து பண்ணிருக்காங்களா அவங்க. அவ்வளவு சம்பாரிச்சிருக்காங்க கேரளா யூடியூபர்ஸ். தமிழ்நாட்டுல நிறைய யூடியூபர் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா யூடியூப் அந்த டாக்ஸ் எல்லாம் புடிச்சிட்டு தானே அந்த இன்கம் கொடுப்பாங்க. தானே நிறைய இருக்காங்க அதுல. டாக்ஸேஷன் இந்த விளம்பரத்துக்குலாம் காசு வாங்குறதெல்லாம் அதுக்குள்ள வராது இல்ல? ஓகே, நிறைய இருக்குப்பா அதுல. இருக்குது. சரி, அவங்க எல்லாம் வந்து ரைடு போயிட்டு இருக்குது. அதே மாதிரி கரூர்லயும் 2வது நாளாக ஐடி ரைடு வந்து போய்கிட்டு இருக்கு. பழனி முருகன் ஜுவல்லர் இது வந்து ஜவஹர் பஜார்ல இருக்கு. அங்கேயும் வந்து வரி நடத்துக்குன்னு சொல்லிட்டு ரைடு வந்து போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சக்தி மெஸ்லயும் வந்து உரிமையாளர் வீட்லயே ரைடு போய்கிட்டு இருக்கு. ஒரு 7-8 இடங்கள் ரைடு போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்கள், அவருடைய தொடர்புல இருக்கவங்க தான். விடுற மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ். அதே மாதிரி செந்தில் பாலாஜியோடைய அறுவை சிகிச்சையில டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு சொல்லிட்டு மாசோட்ட கேள்வி எழுப்பினப்ப, ஏன்னா நிறைய ஸ்டேடியத்துல 15,000 பேர் முன்னாடி அந்த அறுவை சிகிச்சை வந்து பண்ண முடியும், டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு நீங்க சொல்றீங்கன்னு அந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆனா காவேரி மருத்துவமனையில ஒரே மக்கள் வரவே தயங்குறாங்களாம். ரொம்ப கெடுபடியா வந்து இருக்கான், எப்படா வந்து கிளம்புவார்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதுதான் வந்து அமலாக்கத்துறையும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவரை காவலில் எடுக்கணும் அப்படின்ட்டு. 28ஆம் தேதி அவரை நேரில் ஆஜர்படுத்தலாம் அப்படிங்கிற தகவலும் வருது. 8 நாட்கள் காவல் கொடுத்தாங்க. பட் வந்து விசாரிக்க முடியல. இருந்தாலும் நீட்டிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க 28ஆம் தேதிக்கு பிறகு செந்தில் பாலாஜியை. ஓகே, அந்த காவலை வந்து நீட்டிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து குணமாயிட்டு தான் வந்துகிட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி. நலமோடு வந்து வரட்டும். ஓகே, அதே மாதிரி இங்க எம்பி, அதிமுக எம்பி ரவீந்திரநாத், அவரையும் வந்து நேரில் ஆஜராக சொல்லியிருக்காங்க. என்ன வழக்குனா, தேனியில வந்து இந்த நாடாளுமன்ற உறுப்பினரா தேர்வானார்ல, அந்த தேர்தலில் அவர் ஏமாத்தி ஜெயிச்சிட்டாரு அப்படின்ட்டு மிலானிங்கிறவர் வந்து வழக்கு போட்டிருந்தாரு. அந்த வழக்குல தான் வந்து அது விசாரணையெல்லாம் முடிஞ்சிருச்சு. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வந்து பேசிட்டாங்க, இவர் போய் சாட்சி சொல்லிட்டாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ சில ஆவணங்கள் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க பதில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க ஓபிஆர் தரப்புல, எங்களுக்கு வந்து திரும்ப விசாரிங்க அப்படின்ட்டு. அப்பதான் 2024 இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதனால திரும்ப விசாரிங்கன்னு கேட்டிருப்பாங்க போல. திரும்ப வந்து 28ஆம் தேதியில இருந்து விசாரிக்க போறாங்க, நேர்ல வந்து ஆஜராவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதிமுக எம்பி நீ ஏதாவது எடுத்துட்டேன். நான் அதிமுக எம்பின்னு சொல்றது வந்து சி வி சண்முகத்தை தான் சொல்லுவாங்க. ஓஹோ, ஜெயிச்சப்ப அவர் அதிமுக எம்பி தானே, ஒரே ஒரு எம்பி ஜெயிச்சா. திமுக நெஞ்சுவலினா அதிமுக நெஞ்சுவலி தான் எடுக்க வந்தேன். பட் அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு இருக்கான் சி வி சண்முகத்துக்கும். ஓகே, அவரும் சீக்கிரம் நலம் பெற்று வரட்டும். ஆமா, இந்த செந்தில் பாலாஜி பத்தி சொன்னீங்கல்ல, மின்சாரத்துறை தானே அவர் வச்சிருந்தாரு கையில. இந்த மின்சாரத்துறையில கர்நாடகால ஒரு பெரிய குளறுபடி நடந்திருக்கு. அங்க உள்ள ஒரு மூதாட்டி, கிரிஜாமா அப்படிங்கிற 90 வயது மூதாட்டி வந்து அவங்க ஒரு குடிசை வீட்டுல தான் இருக்காங்க, தனியா தான் இருக்காங்க. ரொம்ப இருட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு சமீபத்துலதான் ஒரு பல்பே வாங்கி மாட்டிருக்காங்க. அவங்களுக்கு கரண்ட் பில் வந்து வந்திருக்கு 1,03,000 ரூபா வந்திருக்கு. 1,03,315 ரூபா. 1 லட்சம் ரூபா நீ பார்த்த? ஆமா போட பார்த்த ஒரே ஒரு பல்பு தான், அதுக்கு பெரிய பில்லாப்பு. அவங்க ஷாக் ஆகி அந்த பில்லு வந்து வைரல் ஆகி கடைசியில அமைச்சர் ஜார்ஜ், மின்சாரத்துறை அமைச்சர், அவரே நேரடியா தலையிட்டு ஏதோ ஒரு குளறுபடி நடந்துருச்சு, அந்த மிஷின்ல ஏதோ தவறாயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி இப்ப வந்து திரும்ப வந்து அதை வாங்கியிருக்காங்க. அந்த பில்லை வாங்கிட்டு உண்மையான அமௌண்ட் என்னங்கிறத பார்த்துட்டு சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. போய் 70-80 ரூபா தான் கட்டுவாங்களாம். 1 லட்ச ரூபான்னு என்னப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. திருப்பூர் காதர்பேட்டை அப்படிங்கிற ஏரியால நேற்று தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. மின் கசிவுனால காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. 50 கடைகள் எரிஞ்சு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 கோடி ரூபா லாஸ் வந்து சொல்றாங்க. ஓகே, 50 கடைகள், ஏன்னா ஃபுல்லாவே பனியன் கிளாஸ் தான் எழுதி எரிஞ்சிருக்காங்க. ஆமா, ஒரு சோகமான சம்பவம் தான். ஓகே, அதுல விசாரணையும் போய்கிட்டு இருக்கு. சாகித்யா அகாடமி அவங்க வந்து விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. தமிழ் எழுத்தாளர்களுக்கு வந்து விருது கிடைச்சிருக்கு. ஆதனின் பொம்மை அப்படிங்கிற அந்த கீழடியை ஒட்டி எழுதப்பட்ட குழந்தைகள் நாவலுக்காக உதயசங்கர் அவருக்கு வந்து பால புரஸ்கார் விருதும், யுவ புரஸ்கார் விருது வந்து ராம் தங்கம் அவர் எழுதின திருக்கார்த்தியல் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்கும் வந்து கிடைச்சிருக்கு. இருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ராம் தங்கம்
தங்கம் வந்து ஜூனியர் விடன்ல வேலை பார்த்தவர், பல கட்டுரைகள்லாம் வந்து எழுதியிருக்காரு. நம்ம நண்பர் கூட. மனமார்ந்த வாழ்த்துக்கள். இருவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செங்கிப்பட்டி மேம்பாலத்தின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்த இடத்தில் ஸ்லாப் மீது பேக்கிங் டேப் வந்து ஒட்டி வைத்த வினோதம் போட்டிருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலை யாராவது டேப் போட்டு ஒட்டுவாங்களா? ஏங்க என்னங்க கூத்து இதெல்லாம், மைதா மாவை போட்டு ஒட்டுங்க, அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுல சுகர் மாத்திரை, விவி மாத்திரை இருக்கு, டைமுக்கு சரியா சாப்பிடுங்க. இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வருங்களா? நீங்க பேக்கரியில பப்ஸ், பீஸா, பர்கர் சாப்பிடும் போது அவன்கிட்ட இதை கேட்டிருக்கணும். ஒரு பெருங்கூட்டத்துடன் தவறான திசையில் பயணிப்பதை விட தனியொருவனாக நேர்வழியில் பயணிப்பதுதான் சிறந்தது. ஒரு விருந்தாளின்னு பார்க்காம கேள்வி மேல கேள்வி கேட்கிறானுங்க. 2 கேள்விதான் கேட்டாங்க, அது ஒரு கேள்வி பயங்கர வேலை ஆயிடுச்சு. டெமோக்ரசி. இதோ வந்துட்டேன். விருது வந்து 16 பேரையும் கூப்பிட்டு வச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். பட் வந்து 16 பேரை கூப்பிட முடியாது, தம்பில் அவ்வளவு இடம் கிடையாதுங்கிறதுனால தமிழ்நாட்டு சார்பாக முதல்வர் மு.க. ஸ்டாலின், காங்கிரஸ் சார்பாக யங்ஸ்டர் எடுத்து போனோம் ராகுல் காந்தி, ஓகே, அப்புறம் இந்த சைடு வந்து நிதிஷ்குமார் தான் அரேஞ்ச் பண்ணாரு. நிதிஷ், இவங்க 3 பேருக்கும் சேர்த்து 16 துருவங்களா இருந்தாங்கல்ல, துருவங்கள் 16 உருவான வரலாறு. இவங்க வரலாறு உருவாக்குவாங்களா அப்படின்னு கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அதனால துருவங்கள் 16 அப்படிங்கிற விருதை வந்து இந்த 16 பேருக்கு, இந்த 3 பேர் சார்பாக 16 பேருக்கு கொடுத்துட்டு, ஆமா நீங்க வாங்கி அதை போய் எல்லாருக்கும் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னு சொல்லிக்கலாம். ஆமா சொல்லிருங்க. அதனால விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஷோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன் எலெக்ஷன் வந்து ஆரம்பிக்க போகுது, பின்னணி தகவல்களை ஆராய்ஞ்சு உடனுக்குடன் நாங்கள் வந்து சொல்றோம். நிறைய பேர்ட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அதுக்காக. ஓகே, கண்டிப்பா. நன்றி.